சின்ன சின்ன ஊடாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சின்ன சின்ன ஊடானில் நம்ம சம்பால் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இந்த ஊடகம்லாம் போட்டு சம்பால் செஞ்சுட்டு தக்காளி சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஆஞ்சிட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் காஞ்ச மிளகா சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல் பூண்டு, இதெல்லாம் திக்காக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன். இதை பொரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் இந்த ஊடா முதல்ல நான் தனியாக வேக வச்சுக்க போகிறேன். பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஃப்ளேமை கூட வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி வர வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். அதே சட்டிலே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பிளெண்ட் பண்ண சில்லிலாம் முதல்ல நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு வந்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்குங்க. இல்லை ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். என்னோடய இந்த காஞ்ச மிளகா உரைக்காது, அதனால் நான் ஒரு கொஞ்சமாக இந்த சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். இது லேசாக உரைக்கும், இது ஆப்ஷனல் தான். உப்பு, இதுமாதிரி சீனி, புளி, இது டெமரின் பேஸ்ட், அஸ்ஸாம் ஜாவு, கொஞ்சம் ஒயிஸ்டர் சாஸும் எடுத்துருக்கேன். அந்த ஊடான் வேக வச்சு அந்த ஊடாண்டில் உள்ள தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதையும் இப்போ நான் இதிலே ஊற்றிக்க போகிறேன். கொதிக்கிட்டோம். உருளைக்கிழங்கும் ஊடாங்கும் இப்போ சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு கொதி வரட்டும். இப்போது சம்பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தக்காளி சோறு செஞ்சுக்கலாம். டொமேட்டோ ரைஸ். எனக்கு இந்த இவ்வளோ பசாவாக போதும், ஏன்னா நான் இதில் தான் இன்றைக்கி டொமேட்டோ சோறு சாப்பிட போகிறேன். கொஞ்சம் பசாவாக எடுத்துருக்கேன் நான். இப்போ தக்காளி சோறு செஞ்சுக்கலாம். டொமேட்டோ ரைஸ். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ரொம்ப ஸ்பைசஸ் இருக்குல்ல, இந்த பிரியாணி இலையும் கொஞ்சோண்டு ஏலக்காவும் தான் எடுத்திருக்கேன்.
சின்ன வெங்காயம், நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன் இன்றைக்கி, பாஸ்மதி அரிசி. இது ஒரு 6 சின்ன வெங்காயம் இருக்கும். ஒரே ஒரு டொமேட்டோ மெலிசாக வெட்டிக்கோங்க. இது முக்கால்வாசி வதங்கினா போதும் இந்த தக்காளி பழம். நான் இந்த மீடியம் சைஸ் டின் ஒரு டின் டொமேட்டோ பூரி எடுத்திருக்கேன். எனக்கு இந்த டொமேட்டோ சோறு நல்லா சிகப்பு கலரில் இருந்தால் தான் பிடிக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் புளிப்பாகவும் இருந்தாலும் பிடிக்கும். நான் இந்த ஒரு டின் எல்லாமே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், கூடையோ குறவோ பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டொமேட்டோ பூரி நல்லா வதக்கிக்குங்க, இல்லைன்னா அந்த பச்சை வாசம் அடிக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே ஒரு 5.5 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன். 3 கப் அரிசிக்கு 5.5 கப் தண்ணி, 1/2 கப் நம்ம பால் ஊற்றிக்கலாம். தண்ணி பால் இது, evaporated milk. உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி. இது கொதிக்கிட்டோம், அப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம். மூணு கோலை பாஸ்மதி அரிசி கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சது. பச்சை மிளகா, இது கொஞ்சம் மிளகா, இது வாசத்துக்கும் பார்க்க அழகாக இருக்கும்னு தான் நான் போடுறேன், உரைக்காது. மூடி வச்சிடலாம், வேகட்டும். சோறு வெந்துருச்சு. நான் அடுப்பை அடைச்சிட்டேன். இப்போது மேலே கொஞ்சம் இந்த ரீசின்ஸும் இந்த கேஷ்யூ நட்ஸும் போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பவாங் கோரிங் எடுத்துருக்கேன், ஆப்ஷனல் தான். இது சாப்பிட்றப்ப அப்புறம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இந்த சோறை. கொஞ்சம் ஆப்பிள் பச்சடி கூட செஞ்சுருக்கேன். இந்த கொம்போ எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். டொமேட்டோ ரைஸும் ஸ்மால் ப்ரான்ஸ் சம்பாலும். இப்போது லன்ச் டைம், நான் என்னோடய லன்ச் என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.